இந்த உலகத்துல கோடிக்கணக்கான கதைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு மனிதர்களுடைய மத்தியில. சில கதைகள் காலத்தால் அழியாதவை. அப்படி காலத்தால் அழியாத கதைகளுள் ஒன்றுதான் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய மீனாட்சி ராஜ்யம் என்ற கதை. இந்த கதையை அவ்வளோ எளிதா சொல்லிடவும் முடியாது, சொல்லாம கடந்து போயிடவும் முடியாது. அதனால என்னால இத கனத்த மனதோட சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இந்த கதையை உள்ளது உள்ளபடியே அப்படியே வாசிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். பாரத மாதா, இப்படிதான் அந்த கதை ஆரம்பிக்கிறது. பாரத மாதா ஒருத்தியை வெகு நாட்களாக எனக்கு தெரியும். அந்த பாரத மாதா பாரத சிறுமியாக இருந்தது முதல் அவளை எனக்கு தெரியும். ஆமாம், அவள் இரத்தத்திலும் பாரதத்தின் புனிதம், கற்பு, வீரம் அனைத்தும் ஓடித்தான் இருக்க வேண்டும். காற்சிலம்பொடித்து மதுரை நகரை கருக வைத்த கண்ணகியின் கற்பும் ஜான்சி ராணியின் வீரமும் அவளுக்கு மட்டும் இல்லாமல் போய்விட்டால் அவள் இந்த நாட்டில் பிறந்தவளாக இருக்க முடியாது. எனக்கு தெரிந்தவரை மீனாட்சியோ அல்லது அவள் பெற்றோரோ அப்படி ஒன்றும் வேற்று நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்லர். ஆகையினால் அவள் பாரத தேவியின் புத்திரிகளில் ஒருத்திதான். தினசரி அந்த பஸ் ஸ்டாண்டில் அவளை பார்ப்பேன். அவளை மட்டுமல்ல, அவளை போன்று இன்னும் சிலரும் புடைசூழ பஸ்ஸுக்காக காத்து நிற்பவர்களிடம் சார் 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 என்ற யாசக சூத்திரத்தை ஜபித்து கொண்டு கையேந்தி நிற்பாள். அப்பொழுது அவள் பாரத சிறுமி. அழுக்கின் கரை படிந்த நல்ல சிகப்பு நிறம், மூக்கில் ஒழுகிக் கொண்டே இருக்கும் ஒரு கந்தல் பாவாடை, மேலே சில சமயங்களில் ஒரு பீத்தல் சட்டை. பரட்டை தலையுடன் நாள் முழுவதும் பஸ் ஸ்டாண்டில் சுற்றி திரிவாள். அநேக சமயங்களில் நான் கூட ஒரு காலனாவை அவளிடம் விட்டெறிந்து சென்றிருக்கிறேன். அதன் பிறகு அவளுக்கு வயது 14 இருக்கும். இப்பொழுதும் அதே நிலையில்தான் பஸ் ஸ்டாண்டை சுற்றி கொண்டிருக்கிறாள். கந்தல் சட்டை தான் உடுத்தி இருக்கிறாள், பீத்தல் பாவாடை தான். மேலாக்கு ஒன்று அவள் மார்பை மறைத்திருக்கிறது. அவள் இளமை கந்தல் சட்டையை நெருடுவதை அவள் உணர்ந்துவிட்ட பருவம் அது. இப்பொழுதெல்லாம் அவளை ஒத்த சிறுவர்கள் அவளை சுற்றி வருகின்றனர், குறும்பு செய்கின்றனர். பஸ் பிரயாணத்திற்கு காத்திருக்கும் சில கனவான்கள் கூட அவளை குறும்பாக பார்ப்பதில் அர்த்தம் இருக்கிறது. அவள் பிச்சைக்காரி. அது மட்டுமா, சிகப்பு தோல், பருவ மெருகு, அழகாகத்தான் இருக்கிறாள். அவளுக்கு தெரியும் அந்த வெள்ளை வேட்டிக்காரர்களின் உள்ளம். ஆமாம், அவளுக்கு வயது 14 தான். அவள் இன்னும் மனுஷியாகவில்லை. அதெல்லாம் என்ன, ஓவர் பிரிட்ஜ் ஒய்யார கொண்டைக்காரிகளுக்கெல்லாம் அவளிடம் வியாபார போட்டி. அவர்களை விட இவளுக்கு கிராக்கி அதிகம் என்பதில் அவர்களிடையே புகச்சல். உனக்கு எப்படி தெரியும் என்று என்னை கேட்கிறீர்களா? ஐயோ, அவர்களுக்கிடையே சண்டை வரும்பொழுது பார்க்க வேண்டுமே, அந்த உண்மைகளை அம்பலமாவதை அப்பொழுது புரியும். ஆனால் மீனாட்சியிடம் நடக்குமா? ஒரு கை பார்த்து விடுவாள். போலீஸ்காரன் சலுகை கூட மீனாட்சிக்குத்தான். முன்பெல்லாம் இதேடா சனிய என்று ஒதுங்கி நின்றவர்கள் கூட இப்போது எங்கே அந்த பிச்சைக்கார குட்டியை காணோமே என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டே சுற்றி சுற்றி பார்த்தனர். பஸ் ஸ்டாண்டு அருகே உள்ள வெற்றிலை பாக்கு கடை அருகே அவள் நின்றவுடன் தண்ணீரை வாரியிருக்கும் நாயர் கூட இப்பொழுது அவளுடன் குழைந்து குழைந்து பேச ஆரம்பித்து விட்டார். சிற்சில சமயங்களில் அவளுக்கு ரிக்ஷா சவாரி கூட கிடைக்கிறது. ஹோட்டல் அரைவாசம் எப்பொழுதோ சில சமயங்களில்தான். அநேகமாக பாலத்தடி வியாபாரம். நாளடைவில் அவள் பிச்சை எடுப்பதை நிறுத்தி கொண்டாள். இப்பொழுது அவளுக்கும் ஓவர் பிரிட்ஜ் ஒய்யார கொண்டைக்காரிகளுக்கும் லடா ஏற்படுவதில்லை. ஏனென்றால் அவர்களில் ஒருத்தியாக அவளும் மாறிவிட்டாள். அழகான வாயில் புடவை, மெல்லிய சில்க் துணி, அடிவயிறும் முதுகுப்புறமும் வெளியில் பிதுங்க மார்பை இறுக்கி அணிந்த சோழி, அதெல்லாம் கூட அவளுக்கு அழகாக இருக்கிறது என்று திருப்தி அடைய முடியாது. சோழியின் கழுத்துப்பட்டைக்கும் நடுமார்புக்கும் இடையே ஒரு அரச இலை அளவுக்கு இருக்கும் ஓட்டையை மேலாக்கை நீக்கி அடிக்கடி பார்ப்பதில்தான் அவளுக்கு ரொம்ப திருப்தி. அவளுக்கு இப்பொழுது வயது 18. அவள் கையிலே அன்றாட அபரிமித செலவுக்கு தேவையான காசு கிடைத்தது.
சமயங்களில் அவள் அதிக பிகு செய்வதும் உண்டு. அக்கா தங்கச்சி என்று உறவுமுறை கொண்டாடி வந்த ரிக்ஷாக்காரர்களுக்கு அவள் மிகவும் உதவியாக இருந்தாள். அவர்களும் அவளுக்கு உதவினர். அந்த பேரழகிக்காக டீ கடை நாயருக்கும் பீட் நிற்கும் போலீஸ்காரர் மன்னாருக்கும் ஒரு தடவை பெரிய சண்டையே வந்துவிட்டது. டீ கடை நாயர் கோர்ட்டுக்கு சென்று 10 ரூபாய் அபராதம் கட்டி வந்தார். நாயருக்கு எதிராக மீனாட்சி சாட்சி சொன்னாள் என்றாலும் நாயருக்கு அவள் மீது கோபம் இல்லை என்பது அன்று இரவே மீனாட்சிக்கு விளங்கிவிட்டது. ஒரு நாள் ஏதோ அவசர வேலையாக எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனேன். ஏனப்பா ஏனப்பா, யாரோ ஒரு பெண் குரல் என்னை அழைத்தது. அதுதான் மதராஸ்காரர்களின் அண்மை விழி. மீனாட்சி நின்றிருந்தாள். அவளை சுற்றி 3 ஸ்திரீகள் நின்றிருந்தனர். பொள்ளத்தாச்சிப்பா, இடுப்பு வலி வந்துடுச்சு, ஆஸ்பத்திரிக்கு போகணும், வண்டிக்கு எதனாச்சும் கொடுப்பா என்றவாறு ஒரு நடுத்தர வயது ஸ்திரீ கெஞ்சினாள். மீனாட்சி அவர்கள் நடுவே நிறைபாச கர்ப்பிணியாகவே நின்றிருந்தாள். ஆமாம், அவள் உண்மையாகவே கர்ப்பிணிதான். ஒரு அணாவை எடுத்து கொடுத்துவிட்டு நகர்ந்தேன். இப்பொழுதெல்லாம் மீனாட்சி பிச்சை எடுப்பதை அடியோடு நிறுத்திவிடவில்லை, பிச்சையும் எடுக்கிறாள். தானே நேரடியாக பிச்சை எடுப்பதில்லை. அவள் பெற்ற அந்த 3 மாத சவத்தை ஒரு கிழவி மூலம் வாடகைக்கு விட்டு பிச்சை எடுக்கிறாள் மீனாட்சி. ஐயா, தாயில்லாத குழந்தைங்க என்று கிழவி பஸ் ஸ்டாண்டில் யாசிப்பாள். ஓவர் பிரிட்ஜ் அருகே நின்று மேனி மினுக்கி ரிக்ஷாக்கார நண்பர்களின் உதவியை நாடியிருப்பாள் மீனாட்சி. இரவு 8 மணிக்கு மேல் உலக ஆண்கள் அனைவரையும் தன் தலைவனாக எண்ணி அவர் தம் வருகை நோக்கி உளம் நெய்யும் தமிழ் இதிகாச தலைவியாக ஓவர் பிரிட்ஜ் அருகே காத்து கிடப்பாள். இப்பொழுதெல்லாம் அவளுக்கு கிராக்கி சற்றே குறைவு. ஆனால் சில நாட்களில் கிராக்கி முன்பு போலவே இருக்கும் என்றாலும் இப்பொழுது அவளால் பிகு பண்ண முடிவதில்லை. டீக்கடை நாயர் அவளை திரும்பி கூட பார்ப்பதில்லை. திடீரென்று ஒரு நாள் அவள் குழந்தை செத்துவிட்டது. அடடே, மீனாட்சி கூட அழுதாள். அதன் மூலம் அவளுக்கு தினம் 4 சமயத்தில் 6 கூட வரும்படி வந்ததே. என்னதான் இருந்தாலும் அதற்கு வயத்திலே கொஞ்சம் பசை இருந்தால்தானே பிச்சை எடுக்கும் இடத்திலே சினிங்கியாவது அழ முடியும். காலையில் குழந்தைக்கு உடம்பு அனலாக குதித்தது. மதியானமெல்லாம் வீர் வீர் என்று கத்தியது. அந்த சமயத்தில் வருமானம் 8 வரை எட்டிவிட்டது. மாலையில் அழுகை நின்றது, ஜுரம் குறைந்தது. பிறகு நெஞ்சு கூட்டுக்கும் மேல் வயிற்றுக்கும் இடையே குடுக் குடுக்கென்று குதித்து கொண்டிருந்த ஆவி ஓடிவிட்டது. மீனாட்சி அழுதாள். மறுநாள் காலை பிளாட்பாரத்தின் ஓரத்தில் மஞ்சள் துணியில் சுற்றி வைக்கப்பட்ட அந்த எலும்பு கூட்டினருகே ஒரு புதிய மண் சட்டி. சார், தர்மசாவு சார், தர்மசாவு சார் என்று போவோர் வருவோரிடம் ஓடி ஓடி அவர்கள் திருஷ்டியை அந்த சவத்தின் பால் திருப்பி காலனாவை கறக்கும் ரிக்ஷாக்காரன் பிச்சைக்காரர்கள் சுவரருகே முகத்தை முந்தானையால் மூடிக்கொண்டு மீனாட்சி உட்கார்ந்திருக்கிறாள். போவோர் வருவோர் அனைவரும் நமக்கென்ன என்று போகிறார்கள். அன்று அவள் பாலத்தடியில் சிங்காரித்து கொண்டு நின்றிருந்த போது அவர்களால் நமக்கென்ன என்று போக முடியவில்லை. அவர்களுக்கு தெரியுமா, வயது வந்த ஆண்கள் ஒவ்வொருவருக்கும் அச்சவத்திற்கு தகப்பன் என்கிற விஷயம். எவனாவது ஒருவனுக்கு பிறந்ததுதானே அதுவும். புத்திர பாசத்தால் அழுகும் ஒருவனை கூட காணோமே. சி, என்ன மனிதர்கள்! மான வெட்கமில்லாமல் டீக்கடை நாயர் அட்டகாசமாக சிரித்துக்கொண்டு யாரிடனோ பேசுகிறான். தன் மனைவிக்கு எப்படி பிறந்தாலும் தன் குழந்தை என்று நினைக்கும் பரமாத்மாக்களாகவும் வேறு எங்காவது பிறந்தால் தன்னுடையதே என்றாலும் எவனுடையதோ என்று எண்ணிக்கொள்ளும் அளவுக்கு ஆண்கள் சுயநலமற்றவர்களாகவும் மாறிவிட்ட பிறகு பெண்களுக்கு வேறென்ன வேண்டும்? மீனாட்சி மீண்டும் கர்ப்பிணியானாள். கர்ப்பிணியாக சம்பாதித்தாள். குழந்தையை வாடகைக்கு விட்டு சம்பாதித்தாள். குழந்தையின் சவத்தை காட்டி சம்பாதித்தாள். அது அவளுக்கு ஒரு விளையாட்டாக ரொம்ப சாதாரணமாக ஆகிவிட்டது. அவள் குழந்தை இருந்தாலும் ஏதோ சில காசுகள், அவள் குழந்தை இறந்தாலும் ஏதோ சில காசுகள். அடிக்கடி அவளுக்கு குழந்தை தேவையாக இருந்தது. அதற்கென்ன பஞ்சமா? சமுதாயம் அவள் குறைபடாத அளவுக்கு சந்தான பாக்கிய அளித்தது. ஆனால் ஒரே சமயத்தில் அவளிடம் 2 குழந்தைகள் இருந்ததே இல்லை.
அவளும் 8 குழந்தைகளை பெற்று சம்பாதித்து புதைத்து விட்டாள். அதோ பாருங்கள், கையில் ஒரு பச்சிளம் சிசுவை ஏந்திக் கொண்டு, ஐயா, தாயில்லாத குழந்தைங்க என்ற யாசக வாசகத்துடன் போவர் வருவோரை கெஞ்சுகிறாள் மீனாட்சி. இப்பொழுது அவளுக்கு வயது 40க்கும் மேலாகிறது. கிழவியாகிவிட்டாள். இப்பொழுதும் கூட சில சமயங்களில் அவள் அழகாக சிங்காரித்துக் கொள்கிறாள். கிழவி என்பதற்காக அவ்வளவு லகுவில் ஒரு பெண்ணை விட்டு விடுவார்களா என்ன? இருந்தாலும் வேறு மீனாட்சிகள் இல்லாத பொழுதுதான் இவள் ஜம்பம் சாயும். மீனாட்சிகளுக்கு வயது வித்தியாசம் கிடையாது. ஆனால் மீனாட்சி ராஜ்யத்தில் ஒரு பருவத்தில் கௌரவம் சற்று அதிகமாக இருக்கும் என்றாலும் அதன் பிறகு ஒன்றும் அது போய்விடாது. இருட்டு வயதையா காட்டுகிறது? பகல் எப்படி கழிந்தால் என்ன? மீனாட்சிகள் என்றைக்கும் ரிட்டையர்ட் ஆவதில்லை. அவர்கள் ஒழிய மாட்டார்கள். அவர்கள் சிரஞ்சீவி தன்மை பெற்று வந்தவர்கள். பாரத தேவியின் திரு அவதாரங்கள் அல்லவா அவர்கள். 8 குழந்தைகளை ஈன்றெடுத்த பாரத மாதா மீனாட்சி அல்லவா. அவர்களை அழித்து விடுவது சாமானியமல்லவே. இக்கதை 1954 அன்றைய காலகட்ட சூழ்நிலையை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. குடும்ப பாரத்தை சுமக்க ஒவ்வொரு ஆண் மகனும் எவ்வளவோ சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறான். போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் அவனுக்கான மரியாதை கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவோ ஏச்சு, எவ்வளவோ பேச்சு, எவ்வளவோ அவமானம், இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவன் வருவான். ஏன்? அவனுக்கு வெக்கம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா? எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தோட மேலா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்காக அவன் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு தான் வாழறான். இப்படி பொறுத்துக்கிட்டு பல சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு ஆண் மகனுக்கு அந்த சுமையில் என்ன பேதம் இருக்குது? ஏதோ ஒரு சுமை. ஆமாம், நம்ம சுமை பேதம் என்கின்ற ஜெயகாந்தன் கதைகளில் வரக்கூடிய மருதையா, அவர் சுமையை இழுக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவர். அவரோட சொந்த ஊர் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தை சார்ந்த விக்கிரவாண்டி. இன்னைக்கு விக்கிரவாண்டி அப்படின்னாலே டோல்கேட்டும் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நல்லா கமக்கக்கூடிய ஒரு உணவு விடுதிகள் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். இல்லை, அந்த காலத்தில் வானம் பார்த்த பூமியாக இருந்தது அந்த விக்கிரவாண்டி. அந்த ஊரில் இருக்கிற மருதையா பட்டணத்துக்கு போனால் அப்படியே பட்டாளத்தில் சேர்ந்தான். பட்டாளத்தில் சேர்ந்த 2 வருஷத்தில் 200 ரூபாய் காசோட வந்தான். அந்த காலத்துலேயும் அக்னி பாத் இருந்ததோ என்னமோ அப்படின்னு நினைக்காதீங்க. வார் சர்வீஸாக கூட போயிருப்பார். யுத்தத்துக்கு பணி செய்ய கூட போயிருப்பார். 2 வருஷத்தில் திரும்பி வந்தவர் கையில் இருந்தது வெறும் 200 ரூபாய். 200 ரூபாயை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டலாம், ஏதாவது தொழில் செய்யலான்னு பார்க்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக காசு அவனுக்கு கரைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரோஷத்தில் கிளம்பி அவனோட மனைவி பூங்காவனத்தோட பட்டணத்துக்கு போனான். பட்டணத்துக்கு போயும் பிழைக்க முடியல. ஏதேதோ பழப்ப தேடி பார்த்தான், கிடைக்கல. கடைசியாக இருந்த கொஞ்சம் பணத்தை அட்வான்ஸாக கொடுத்து கை ரிக்ஷா வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வந்தான் ஒரு முதலாளிக்கிட்ட இருந்து. அந்த தார் ரோட்டில் ஓடி ஓடி உழைச்சான், வேர்வை சிந்தி உழைச்சான். தன்னோட அவன் எத்தனை பாரங்கள், மூட்டை, மனுஷன், ஏதேதோ பாரம் எல்லாத்தையும் ஏற்றி சம்பாதிச்சான். சரி, எப்படி தான் நம்ம அக்கா பூங்காவனமும் மச்சான் மருதையனும் வாழறான், பட்டணத்தில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் செல்லப்பன் விக்கிரவாண்டியிலேருந்து அவர் புறப்பட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இவங்க மரத்தடியில், ஒரு கொண்ட மரத்தடியில் ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள மாதிரி தான் இன்றைக்கி ரிக்ஷா ஓட்டின பல ரிக்ஷா தொழிலாளிகள் அந்த மரத்துக்கு நிழலில் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு கேட்குறான், என்ன மச்சான் இப்படி மனுஷனை வச்சுக்கின்னு மாடு மாதிரி இழுக்கிறியே, இது ஒரு கேவலமான பொழப்பு இல்லையான்றான். மருதையன் சொல்கிறான், இதில் என்னடா கேவலம் இருக்குது? நான் என்ன திருடுறேன்னா, கொள்ளடிக்கிறேன்னா, கொலை பண்ணுறேன்னா? உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன். எனக்கு இஷ்டம் இருந்தால் இன்றைக்கி வண்டியை வலிப்பேன், காசு வரும். காசு கிடைச்சா கறியும் சோறும் சாப்பிடுவேன். இஷ்டம் இல்லாங்காட்டி நான் பாட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு படுத்துட்டு கிடப்பேன். எவன் வந்து கூட்டாலும் ராசாவே இருந்தாலும் சரி வர முடியாது, போடான்ட்டு நாம்பான்னு படுத்துட்டு கிடப்பேன். அது ஏன் இஷ்டம். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன், இதில் என்னடா இதில் கேவலம் இருக்குது அப்படின்றான். உழைக்கிறதுல எந்த கேவலம் இல்லைடா, திருடினாதான்டா கேவலம்.
ஏமாத்தினா தான் கேவலம், பொய் சொன்னா தான் கேவலம். இது எவ்வளோ தத்துவம் ஞானிகள் சொல்லிட்டாங்க. ஆனால் உழைக்கிறவன் சொல்கிறான் பாருங்க, அதுதான் அந்த உழைப்பினுடைய அருமை. சரி சரி மச்சான், வந்த வேலை முடிஞ்சது, சரி நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. இருந்துட்டு சாயந்தரமா போடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சோறு போடுறாங்க. பழங்கஞ்சி அலுமினிய தட்டில் போட்டு சாப்பிட்டு, சரி வா என்ன பண்ண போகிற வா, அப்படியே போயிட்டு இந்த பட்டணத்தை சுற்றி பாறாண்டா, லைட் ஹவுஸு, பீச்சு எல்லாம் பார்த்துட்டு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறோம். என்னது, மாமன் இழுத்து மச்சான் வண்டியில் உட்காந்து வரதா? ஐயா, இதெல்லாம் சரிப்பட்ட வராது மச்சான், நாங்கள் கிளம்புறோம் ஊருக்கு, சாயந்தரமா பேசாமல் இப்படி படுத்துக்காரன்ட்டு அப்படின்றான். யாரு? செல்லப்பன். வாடா, எவன் அவனையா உட்கார வச்சு இழுத்துன்னு போயிருக்கிறேன், என்னென்னமோ எல்லாம் வண்டியில் ஏறி இருக்கு, நீ ஏறுறதில்லண்ணா, வாடா உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் லைட் ஹவுஸில் இறக்கி விட்டான். நீ பொறுமையாக பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சவாரி வருது. சவாரிக்கு போயிட்டு வந்து காத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கணவன் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறார். நியூஸ் பேப்பர், செய்தித்தாள் சுற்றி முற்றியும் பார்க்குறாரு, பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ரிக்ஷாக்காரன் மருதையன் பேச்சு கொடுக்குறான். என்ன சாமி, பேப்பரில் என்ன விசேஷம்? நீங்கள் யாருக்காக காத்துட்ருக்குறீங்க? யாராவது உள்ளே சுற்றி பார்க்க போயிருக்கிறாங்களா? ஆமாம்பா, அதான் காத்துட்ருக்குறேன். சரி, மந்திரி ஏதாச்சும் சொன்னாங்களே, ஏதாவது செய்தி போட்டிருக்கா சொல்லுங்களா கொஞ்சம் படித்து. இந்த கை ரிக்ஷாலாம் ஒழிச்சு போடணும்னு சொல்லிக்கிறாங்கப்பா அப்படின்றாரு இந்த கணவன். என்ன சாமி சொல்கிறீங்க? கை ரிக்ஷாவையும் ஒழிக்கணும்? மனுஷனை வச்சு மனுஷன் இருக்கிறது கேவலம் இல்லையா? அதனால தான்ப்பா இந்த கை ரிக்ஷாலாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கணவன் சொல்கிறாரு. இதில் என்ன சாமி கேவலம் இருக்குது மனுஷனை வச்சு மனுஷன் இருக்கிறதுல? ஏன் சாமி நீயே ஒரு கணக்கு கேட்குற சொல்லலான்னு, நான் கேட்குறேன் சொல்லலாம் பார்ப்போம். இந்த மாடு இருக்குதுல, இந்த மாட்டு வண்டி பெருசா குதிரை வண்டி பெருசா? குதிரை வண்டி தான். அப்போ மாட்டை விட குதிரை ஒசந்ததுன்னா குதிரையை விட மனுஷன் ஒசந்தது இல்லையா? அப்போ மனுஷன் இருக்கிற வண்டி எல்லாத்த விட ஒசதி இல்லையா? ஏன் சாமி இந்த விவரம் கூட தெரியாமையா இந்த மந்திரிங்கெல்லாம் இருக்கிறாங்க? மருதையன் கேட்குறான். அவனுக்கு தெரிந்த அரசியலை பேசி பழகணுங்க. ஒவ்வொருத்தரும் அரசியல் பேசணும். நமக்கு ஏண்டா வம்பு, நாம ஏன் அரசியல் பேசணும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம்? இல்லை, அரசியலை பேசணும். இந்த அரசியல் தான் வாழ வைக்குது. குடியாட்சி இருந்தால் நீ மன்னர், சர்வாதிகார ஆட்சி வந்தால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நீனு. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் சாப்பிடணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதான் ட்ரெஸ்ஸு போடணும், அவர் என்ன சொல்கிறாரோ சாமி கும்பிடணும், அவர் சொல்கிற வேலையை தான் செய்யணும். குடியாட்சி இருக்கிற வரைக்கும் தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். அதனால் அரசியல் பேசி தான் ஆகணும். மருதையன் அவனுக்கு தெரிந்த அரசியலை பேசிகிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் மச்சான் வந்துட்டார். மச்சான் வந்ததுக்கப்புறம், வா மச்சான் அப்படியே போவோம், போயிட்டு உன்னை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு நான் போகிறேன் உட்காரு அப்படின்னோடனே உட்காந்து போயிட்டே இருக்கும்போது இதே மாதிரி ஒரு கைவண்டி நிறைய பாரம், 3-4 மனுஷன் சேர்ந்து ஐலசான்னு சொல்லிக்கிட்டு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்குறான், இங்கே பாரு மச்சான், இந்த வண்டியை விட நம்ம வண்டி எவ்வளோ தேவலாம், நம்ம எவ்வளோ சொகுசாக எடுத்துன்னு போகிறோம் பத்தியா, இவன் பொழப்பப்பார் அப்படின்றார். சரி மச்சான், ஏதோ நீ சொல்கிற, சரி விடு ஊருக்கு போவோம் அப்படின்றான். போகும்போது, ஏன் மச்சான் இந்த உனக்கு இந்த வண்டி இழுக்கிறது எதுவும் உனக்கு ஒன்றும் தப்பாக தெரியலையா? அதோ மூட்டை வச்சு இழுக்கிறானே, அதை பார்த்தா உனக்கு ஏதாவது தப்பாக தெரியுதா மச்சான்னு சொல்லிட்டு மருதையும் கேட்குறான். இதில் என்ன மூட்டை சுமையை வச்சு இழுத்துன்னு போகிறான்? இப்போ சொல்கிறாரு மருதையன், ஏம்பா அந்த மூட்டை மாதிரி தான் மச்சான் நானும் உட்காந்துருக்குறோம். நீ ஏன் மனுஷனாக நினைப்பானே, ஏதோ ஒரு பாரம் சுமை, அவ்வளோதான் எனக்கு தேவை. சுமை 50 கிலோவோ 70 கிலோவோ, அது மூட்டையோ மனுஷனோ மாடோ ஆடோ, அதையும் ஒரு சுமை தான் நினச்சிக்கிட்டு வலிச்சிக்கின்னு போயின்னே இருக்க வேண்டியதுதான். இதில் என்ன கிடக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு மருதையன் சொல்கிறான். என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டு நீனு, அப்போ பின்னாடி உட்காந்துருக்குறோன்னு ஒரு சுமையாக தான் நினச்சி நீ பானு போகிற, பாரமாக தான் நினச்சிக்கிற, அவனும் ஏதோ ஒரு சரக்குன்னு நினச்சின்னு போயின்னே இருக்கிற அப்படின்னு. ஆமாம் மச்சான்றா மருதையன். உடனே டகால்னு என்ன சொல்கிறான் செல்லப்பன், மச்சான் ஒரு நிமிஷம் நிறுத்தான் வண்டியன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான். ஏன்டா கீழே இறங்கினான்னு கேட்குறான். இல்லை மச்சான், நீ சொல்லிட்ட பின்னாடி உட்காந்து ஏதோ ஒரு சுமை ஏதோ ஒரு பாரம் நினச்சி இதை இழுத்துன்னு போகிறேன்னு நினச்சேன். ஆனால் நான் ஒன்றும் பாரம் கிடையாது மச்சான், நான் சுமையும் கிடையாது, நான் மனுஷன் மச்சான், நான் மனுஷன். பின்னாடி உட்காந்துருக்கிறவனை பற்றி உனக்கு தான் கவலை இல்லை, ஆனால் நான் மனுஷன்னு சொல்லிட்டு, சரி
வா அப்படின்ட்டு ஓனர்கிட்ட சொல்லி எனக்கு இன்னொரு வண்டி வாங்கி கொடு அப்படின்ட்டு திருப்பி அவங்க மாமாவை போல மறுநாள்ல இருந்து ரிக்ஷா வலிக்க ஆரம்பிச்சிட்டான். யாரு? செல்லப்பொண்ணும். தார் ரோட்ல வேர்வை துளி சிந்த தெறிக்க தெறிக்க ஓடி உழைக்கிறான். ஆமா, அவன் அகராதிப்படி ரிக்ஷாவை இழுக்கிறவன் மனுஷன். ரிக்ஷால சவாரி செய்யறவனை பத்தி செல்லப்பனுக்கும் கவலை இல்லை, மருதையனுக்கும் கவலை இல்லை. அவங்க மனித தன்மையோட உழைச்சு தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அழகுன்னா என்னங்க? மனிதன் அழகுன்னு எப்படி சொல்றது? வெள்ளையா இருந்தாவா, கருப்பா இருந்தாவா, உயரமா இருந்தாவா, குள்ளமா இருந்தாவா, மூக்கு நீட்டா இருந்தாவா, கண்ணு உருண்டையா இருந்தாவா, குண்டா இருந்தாவா, ஒல்லியா இருந்தாவா, இல்ல சில அளவுகள் சொல்றாங்களே அப்படி இருந்தாவா? எதுதாங்க அழகு? அழகு என்பது பார்ப்பவரின் கண்ணை பொறுத்துதான் என்பது இயற்கை எப்பொழுதும் நமக்கு மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பூங்கா கட்டிட்டு அந்த பூங்கால ஒரு ஒழுங்கு முறையோட ஒரு வரிசை முறையோட அந்த செடிகளை கொடிகளை அழகா அடுக்கி அத டிசைனா வெட்டி வச்சிட்டா அது அழகா? இல்லைங்க. ஏன் காட்டுல அந்த மரம் அது இயற்கையா அதுவே பிறந்து அதுவே வளர்ந்து அதுவே வந்து தழைத்து அதுவே பூத்து அதுவே காய்த்து அதுவே படர்ந்து இருக்குதே ஒழுங்கற்ற ஒரு நிலையில, அது அழகு இல்லையா? அதுவும் தானே அழகு. இயற்கை தானே அழகு. அப்ப அழகு என்பது பார்ப்பவரின் கண்ணை பொறுத்து இருக்கிறது, அழகு மட்டும் இல்ல. இந்த கதையில வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தியும் ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. ஆமா, நாம இன்னைக்கு பார்க்க போறது சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதைகளில் பேதை பருவம் என்ற சிறுகதையை தான் நாம கேட்க போறோம். ஒரு வாலிபன் நடந்து போயிட்டே இருக்கிறான். ஆமா, இப்ப நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் தான் பாருங்க, மனித இனம் வாழக்கூடிய பகுதிகளை பலவாரா பிரிச்சு வச்சிருக்கும். இது ஊரு, இது சேரி, அது இருளர் வாழற பகுதி, இது மலைவாழ் மக்கள் வாழற பகுதி. இப்படி மனித இனம் பாருங்க எவ்வளவு பாகுபாட்டோட தான் எந்த காலத்திலையும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது பணக்காரர் வாழக்கூடிய மேட்டுக்குடி நிலம், அவங்களுடைய பகுதி. இதை போல இவன் வெள்ளைக்காரன், இவன் கருப்பன், இப்படி பல பிரிவுகளோட தான் இந்த உலகம் இருக்கு. இப்படி 1950 காலகட்டங்களில் அந்த ஊர், அது ஒரு ஊரை தாண்டிய ஒரு உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய ஒரு சேரி பகுதி என்று இந்த கதையில் இந்த நம்மளுடைய சிறுகதை மன்னன் அவர்கள் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அந்த பகுதியை தாண்டி ஒரு இளைஞன் போறான். அவன் ஊர் பகுதியை சார்ந்தவன். அவன் எதுக்காக அங்க போறான்? அவங்களுடைய நிலம், புதுசா வாங்கியிருக்கிற நிலத்தை பார்க்கறதுக்காக போறான். போகும்போது பார்த்தா 2 வருஷத்துக்கு பட்டணத்துக்கு படிக்க போறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இந்த ஊர் இல்ல, மாறி போயிருக்குன்றான். எங்க விஞ்ஞான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி இன்னைக்குதான் நாளுக்கு ஒரு மாற்றமா இருக்கு. 50களிலும் இந்த போல ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இருந்தாலும் அங்க காகத்தினுடைய அந்த இயற்கையான ஒளி, பறவைகளினுடைய சத்தம், ஆற்றினுடைய சலசலப்பு, சில நேரங்கள்ல ஆறு காய்ந்தும் இருக்கும். அந்த ஆத்தங்கர ஓரமா தங்களுடைய நிலம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். போயிட்டு இருந்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு அடையாள குறிப்பு சொன்னாங்க வீட்டுல, ஆனா அது புதுசா வாங்கின நிலம், அவன் 2 வருஷமா ஊர்ல வேற இல்லை. அதனால அவனால அங்க கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த பக்கமா ஒரு பொண்ணு வந்துகிட்டே இருக்கிறா. அந்த பகுதியை சார்ந்த ஒரு பொண்ணு, ஒரு வயசு 12 இருக்கும். ஆனா பார்த்தா 12ன்னு சொல்ல முடியாது, 14 15 வயசு இருக்கும். நல்ல ஒரு இறுக்கமான ஒரு சட்டை போட்டுக்கிட்டு, கிழிஞ்ச ஒரு பாவாடை போட்டுக்கிட்டு, மூக்குல ஒரு ஓலை, காதுல ஒரு குச்சி சொருகிட்டு இருக்கிறா. இருந்தா என்ன, கருப்பா இருக்கிறா. கருப்பா இருந்தா என்ன, கையில சாணி. இருந்தா என்ன, தலையில சாணி கூட. இருந்தா என்ன, அவ அழகா இருக்கிறா, தேவதை மாதிரி இருக்கிறா. இவன் இந்த பட்டணத்துல படிக்க போன இடத்துல பார்த்த பொண்ணுங்களாம் பவுடர் பூசிக்கிட்டு, தன்னை செயற்கையா ஒரு அலங்காரம் பண்ணிக்கிட்டு, செயற்கையான ஒரு சிரிப்போட, செயற்கையான ஒரு துணியோட இப்படிதான் இருந்தாங்க. ஏன் இந்த கருத்த மேனியா இருந்தான்னு, அவ முகவாட்டம் இருக்கே, அவ சிரிப்பு இருக்கே, அவ நட இருக்கே, அவ மேல இருந்து வர அந்த சந்தன வாசம் இல்ல, சாணி வாசம் இருக்கே, இது அழகு இல்லையா? அழகுதானே.
அந்த அழக இந்த பையன் ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான். நின்னு கண் கொட்டாம அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த பொண்ணு கவனிக்கலன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு கிட்ட வந்து கேக்குறா, என்ன வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கினே இருக்கிறீங்க என்னையே அப்படின்னு கேக்குறா. நான் எங்க உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன்? ஆமா, மணி நேரம் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன், வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு மறுபடியும் சொல்றான். யாரு நீ அப்படின்னு கேக்குறான். இவன் நல்ல வெள்ளை உடை அணிஞ்சிருக்கான். நான் தான் சங்கிலி வீரன் அப்படின்றான். பொய் பொய், சங்கிலி வீரனுக்கு காலு தரையிலே படாது, உங்க ஆளு தான் குதிரையாட்டம் 2 காலு தரையில நிக்குது, நீ பொய் சொல்லுற அப்படின்றா அந்த பொண்ணு. யாரு சொன்னது? அது நொண்டி சங்கிலி வீரன், உங்க அக்கா பார்த்துட்டு வந்து சொன்னாலே அது நொண்டி சங்கிலி வீரன், நான் தான் உண்மையான சங்கிலி வீரன். உடனே அந்த பொண்ணு சொல்றா, ஐயையோ அப்படிலாம் சாமியை சொல்லக்கூடாதுன்னு அவ கையால வாயை பத்தி வாயை மூட சொல்றான். சொல்றான் இவன், இங்க பாரு, சாணி எடுத்துன்னு போய் வாயில வச்சிட போற அப்படின்றான். அந்த உரையாடல், இவனுடைய உரையாடல் காதலோட இருக்குது, அவளோட உரையாடல் குழந்தைத்தனமா இருக்குது. ஆளுதான் பார்க்க 12 வயசு, இப்போ உண்மையான வயசு 12, பார்க்க 14 வயசு. ஆனா மனசோ அவளுக்கு குழந்தை மனசு. இன்னும் 10 வயசு கூட நிரம்பாத ஒரு சிறுமியா தான் அவ இருக்கிறான். அவ அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. ஆனா இவனுக்கு அங்க இருந்து போகிறதுக்கு மனசே வரல. மனசே வராம ஒரு ஏற்ற கிணத்துல போய் குளிச்சுட்டு மதியமா போறான். அப்ப எரும மாட்டு மேல உக்காந்துக்கிட்டு இந்த பொண்ணு பாட்டு விசிலு சீட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. விசில் அடிச்சுக்கிட்டு இவன் போறான். சங்கிலி சாமியை பாரு, சங்கிலி சாமியை, சங்கிலி வீரனை நடந்து போறத பாரு அப்படின்னு சிரிச்சுட்டு எரும மாட்டுல குச்சி ஓடிட்டா. அவ சிரிப்பு இவனை என்னமோ செஞ்சிடுச்சு. சின்ன புள்ளதான் இருந்தாலும் அன்னைக்கு 14-15 வயதெல்லாம் ஒரு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு வயதுதான். அப்ப இந்த சிறுமி ஓடி போறா. ஓடி போனதுக்கு அப்புறம் இவனுக்கு இதே நினைப்பு இவனை சுத்தி சுத்தி வருது. இவளோட அழகு, கருத்த தேகம், மினுமினுக்கக்கூடிய கன்னங்கள், இந்த அழகுல இவன் ரொம்ப மயங்கி போயிட்டான். மறுபடியும் அவளை பார்க்கணுமே அப்படின்னு இருப்பு கொள்ளாம சாயந்தரம் மாலை இருட்டுற நேரத்துல கிளம்பி வரான். இந்த செவந்த வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சே, இதெல்லாம் என்ன அழகு, இந்த பார்த்தமே இவளைதான் ரொம்ப அழகு அப்படின்ட்டு அவளை போயிட்டு பார்க்கணுன்ட்டு பாறை மேல உட்காந்துட்டு இருக்கிறான். அப்ப அவனை சுத்தி ஏதோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. சுத்தி சுத்தி பாக்குறான், எதுவும் தென்படல. ரொம்ப நேரம் சின்ன இந்த பொண்ணு அப்படின்னு அவன் முன்னாடி வந்து பயங்காட்டி நின்னு, நல்லா பயந்துட்டீங்களா, நீங்க மட்டும் சங்கிலி வீரன் சொல்லி என்ன பயங்காட்டலாமா, நான் பயங்காட்டி தெரியலன்றா. நீ எதுக்கு இங்க வந்தன்னா, நானு நானு இங்க விளையாட வந்தேன். சரி, உன் கூட விளையாடுற தோழிகளா எங்க? அவளுங்களா அதோ இங்க சத்தம் கேக்குதே, கேட்கல? அங்கதான் கல்யாணம் ஊர்வலம், அதை தான் பார்க்க போயிருக்கிறாங்க. அப்படியா, அப்ப என் கூட விளையாட வரியா? ஆசையை பாரு, உங்க கூட விளையாடணுமா அப்படின்றான். இந்த பொண்ணை பார்த்து சொல்றான், நீ ரொம்ப அழகா இருக்கிறான்றான். என்னது, நான் அழகா இருக்கிறேன்? நீங்க தான் அழகா இருக்கிறீங்க, உங்க பேர் என்ன அப்படின்றான். என் பேரு ராசான்றான். அதான் ராசா மாதிரி அழகா இருக்கிறீங்க, எந்த ஊருக்கு ராசா, சின்ன ராசாவா பெரிய ராசாவானோடனே இந்த பையன் குரங்கு மாதிரி உட்காந்துட்டு, நான் ஒரு குள்ள ராசா அப்படின்றான். இந்த பொண்ணு சிரிக்கிறான். உங்களை தொட்டு பார்க்கட்டுமா, சிவப்பா இருக்கிறீங்கல்ல அப்படின்றான். தொட்டு பாரா அப்படின்றான். இந்த பொண்ணு கேக்குறா, நான் ஒரு பறச்சி, தொட்டா ஒத்துக்குவீங்களா சாமி அப்படின்றான். சே, இப்படிலாம் பேசாத, நீ யார் சொன்னது தொடக்கூடாதுன்ட்டு, தொட்டு பாரு அப்படின்றான். அவனோட உள்ளங்கையை தொட்டு பார்க்கறான். பஞ்சு மாதிரி அந்த கை இருக்கு, இந்த பையனோட கை, வாலிபனோட கை. தொட்டு பார்த்துட்டு, என்ன இப்படி பஞ்சு மாதிரி இருக்க அப்படின்னு. உடனே என்ன இப்படி சொல்லிட்டாலே இந்த பொண்ணுன்ட்டு அவ கையை தொட்டு பார்த்தா, வேலை செஞ்சு செஞ்சு காப்பு காய்ச்சி உழைத்த ஒரு கை அது. காப்பு காய்ச்சி ரொம்ப கடினமா இருக்கு. சே, இப்படி ஒரு குழந்தை புள்ள ஒரு கை
இப்படியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளை கிட்ட இழுத்து இறுக்கி கட்டி அணைச்சு ஒரு நெத்தியில முத்தம் கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறான், ஐயோ சின்ன பிள்ளையாச்சே, இதை செஞ்சுட்டுமே இப்படி தப்பாச்சே, இன்னும் இவளுக்கு வயசு இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். உடனே இந்த பொண்ணு வெக்கப்பட்டு, என்ன இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சிரிக்கிறா. அவளுக்கு எதுவும் தெரியல. இவனுக்கு ஒரு பக்கம் அது நல்லதாகவும் தெரியுது, ஒரு பக்கம் கெட்டதாகவும் தெரியுது. அவன் திரும்ப திரும்ப யோசிக்கிறான், நம்ம தப்பு பண்ணோமா, சரியா பண்ணோம், சரிதானா நம்ம பண்ணதுட்டு. அவனால ஒரு முடிவுக்கே வர முடியல. அதுக்குள்ள மருதாயி அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. அப்புறம் குட்டி அப்படின்றாங்க, தோ வரமா அப்படின்னு ஓடிட்டா. ஓடுனதுக்கு அப்புறம் ராத்திரி தூக்கம் வரல, இருப்பு கொள்ளல. காதல், இளைஞன் காதல் வயப்பட்டுட்டான் அந்த பெண் மேல. இப்ப அந்த பெண்ணை எப்படியாவது நம்ம காலையில நம்ம போய் பார்க்கணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா அங்கிருந்து புறப்பட்டு இந்த கிளம்பி வரோம். கிளம்பி வந்து இந்த பொண்ணை பார்க்கலான்னு வரும்போது அங்க மறுபடியும் ஒரு மேல சத்தம், கல்யாண மேளம்தான். சத்தம் கேட்குது, டன் 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 சத்தம் கேட்குது. போய் பார்த்தா நேற்று இவன் கூட சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்த அந்த மருதாயி அந்த சிறுமிக்கு தான் கல்யாணம். மாப்பிள்ளை ஒரு கிழமை, அவனுக்கு மீசெல்லாம் நரைச்சி போயிருக்கு. அவனுக்கு தான் இவளை கட்டி கொடுக்க போறாங்க. அந்த கல்யாண கூரை புடவை சுத்தி வச்சிருக்காங்க, அவள் கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல அந்த புடவை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அந்த பொண்ணை வந்து புடவைக்குள்ள சுத்தி வச்சிருக்கிறாங்க, ஒரு சிறுமிய வந்து சுத்தி வச்சிருக்கிறாங்க. அவளும் அந்த கல்யாணத்துல அந்த அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு போறான். இவனை தூரத்துல இருந்து பாக்குறா. பார்த்துட்டு இவனை பார்த்து மறுபடியும் சிரிக்கிறான், ஆசையா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். சிரிச்சிட்டு மறுபடியும் சந்தோஷமா போயிட்டு அங்க கல்யாணத்துல போய் உட்கார்றான். பாருங்க, இந்த பருவம் ஒரு பேதை பருவம், ஒரு குழந்தை திருமணம். இது இன்னைக்கு செய்ய முடியாது, சட்டத்துல இடம்லாம் அந்த காலகட்டத்துல நடந்தது சர்வ சாதாரணமா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, நேத்து என்ன நடந்ததுன்னு தெரியல. நேத்து அவன் கூட விளையாடினான், இன்னைக்கு இங்க இன்னொரு விளையாட்டு. இது என்ன விளையாட்டு? ஒரு திருமண விளையாட்டு. எதுவுமே தெரியல. பேதை, அப்பாவி ஒரு பேதை பெண்ணா இருக்கிறா, ஒரு குழந்தையா இருக்கிறா. சே, இப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்ற மன வேதனையோட அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இது நடந்து இவ்வளவு நாள் ஆனாலும் அந்த ராஜா இதை அவனால மறக்கவே முடியல. அவன் மேல வந்த முதல் காதல், சிறுமியா இருந்தாலும் அவள் மேல ஒரு முதல் காதல் வந்தது. அப்படிப்பட்ட சிறுமி ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கிறா. அப்படி ஒரு குழந்தைக்கு எதுவுமே தெரியாத, உலகம் தெரியாத ஒரு பொண்ணுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே, அவ என்ன செய்வா? அவன் மனசு இன்னும் அந்த காதலை நினைச்சோம், அவளுடைய குழந்தைத்தனத்தை நினைச்சோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த இயற்கை அன்னை கொடுத்த இந்த பரந்த உலகத்துல பல கனவான்கள், மிகப்பெரிய வள்ளல்கள், தர்மகர்த்தாக்கள், இவர்களுக்கு மத்தியில சில பொறுக்கிகளும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. எச்ச பொறுக்கி, குப்பை பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, ஊர் பொறுக்கி, இப்படி பொறுக்கிகள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பொறுக்கிலாம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவன்லாம் என்ன பெரிய மகானா, உயர்ந்தவனா? இல்லை, அவன் ரொம்ப சாதாரண மனுஷன், அவ்வளவுதான். அவன் வாழும் பகுதி சரி இருக்காது, அவன் வாழ்க்கை முறை சரி இருக்காது, அவனை பொறுக்கின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பொறுக்கியை பத்தி ஒரு கதை நம்முடைய சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்கிறார். வாங்க கதையை பார்ப்போம். கதையின் பெயர் பொறுக்கி. யார் பொறுக்குனாங்க, எதை பொறுக்குனாங்க, யாரெல்லாம் பொறுக்கி பார்ப்போம். மினியம்மா அந்த சென்னை பட்டணத்துல தூங்கு மூஞ்சி மரத்து கீழே 4 ரோடு சந்திக்கிற ஒரு இடத்துல ஆப்பக்கடை போட்டு நடத்திட்டு இருக்கிறா. அவ கடையில வந்து கூட்டம். இது வந்து டோக்கன் வாங்கிட்டு முன்னாடியே சாப்பிட்ற பணத்துக்கு பணம் கட்டிட்டு, இல்ல அட்வான்ஸா சீட்டு புக் பண்ணிட்டு சாப்பிட்றக்கூடிய இடம் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி வேணும், காசு இல்லைனாலும் கொடுப்பாங்க. கடன் வச்சுட்டு போனா அப்புறம் தரனாலும் பசிக்கு வந்து சோறு போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் சாமானியன் நடத்தக்கூடிய, முனியம்மா நடத்தக்கூடிய அந்த ஆப்பக்கடை. காலையிலேயே கூட்டம். வேலைக்கு போன முனியம்மா சீக்கிரம் கொடு, மினிமா 2 நாவுக்கு கொடு, 1 நாவுக்கு கொடு. என்னடா 1 நா 2 நான்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? 1960களின் காலகட்டத்தில் நடப்பதாக இந்த கதை, அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு கதை.
காலனாவை கொடு, 2 அணாவை கொடு அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் ஒரு கிழவன், நிம்மா 2 நாளா ஜுரம், உடம்பு சரியில்லை, வேலைக்கு போல, 2 அணாவுக்கு ஆப்பங்குளாம், சாயந்தரம் கொடுத்துட்றேன் நான், ஊட்டாண்ட வந்து உன்னை தேடி வந்தே கொடுத்துட்றானே நான் அப்படின்னு ஒரு கிழவன் வந்து பள்ளி இழிச்சிட்டு நிற்கிறார். மினிமா பேப்பால ஏற்கனவே பாக்கி கிடக்குது, இதுல வேற 2 அணாவுக்கு வேற இப்ப கொடுக்கணுமா நான் உனக்கு? என்ன நினைச்சுக்கிற பா அப்படின்னுது. அந்த கிழவருக்கு உடல்நிலை உண்மையிலுமே சரியில்லாதவர் தான். தள்ளாத வயசுல போய் ஒரு ஓரமா படுத்துக்கிறார் மனிதன். அந்த மனிதன் ஒரு ஓரமா ஒரு மரத்து நிழல்ல படுத்துட்டாரு. பாக்குது முனிமா, என்ன அங்க போய் பத்துக்குண்ணா, வா இங்க வா, வாங்கின்னு போ, மறுவாதையா சாயந்தரம் காசு கொடுத்துடணும்னா மரியாதை கட்டுவோம் அப்புறம் அப்படின்ட்டு கூப்பிடுது கிழவனை. அப்பதான் ஒருத்தவங்க, முனிமா நான் தான் முன்னால வந்தேன், எனக்கு கூட. என்ன முனிமா இப்படியே பண்ற அப்படின்னு சொல்லிக்கினே இருக்கும்போது இந்த முனிமா, சவாதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார? அவங்க பையன் சபாபதியை கூப்பிடுறாங்க. எங்கடா போச்சு இந்த நாய், காலங்காத்தாலே எங்கேயாவது பொறுக்க போயிருக்கணும் நாய், துண்ணுட்டு பாரு ஊரை சுத்திக்கின்னு வரான். அவன் காசை தரல, இவன் காசை தரல, அந்த ரிக்ஷாக்காரன் காசை தரல, போய் வாங்கின்னு வாடான்னா வாங்கின்னு வர மாட்டான். எங்கடா போனா நீனு? எனக்கு என்ன 10 கையா இருக்குது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு? இது எனக்கு ஒத்தாசையாகவும் இருக்க மாட்டேது, ஒரு வேலைக்கும் போக மாட்டேது, உருப்படுற வேலையை பார்க்க மாட்டேது அப்படின்னு திட்டிக்கிட்டே இந்த அம்மா அப்போ சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு வண்டி, குப்பை வண்டி, கார்பரேஷன் வண்டி வந்தது, நிக்குது. 2 தோட்டி இறங்குறாங்க. உள்ள இருந்து ஒரு அதிகாரி இறங்குறாரு அந்த வண்டியில இருந்து கதவை திறந்து. அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா கார்பரேஷன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். வந்தவர் ஒன்னும் பேசல. ஏமா உன்னை எத்தனை தடவை சொல்லிக்கிறீங்க கடைப்படக்கூடாதுன்னு? முனிமா அதுக்குள்ள கடையை காலி பண்ணி ஓடலான்னு பாக்குது. மாவு குப்பை வண்டியில கொட்டப்படுது. சுட்டு வச்சு இந்த ஆப்ப தூக்கி குப்பை வண்டியில போட்டாங்க. போட்டு ஊர் பூரா கால்ரா பரவுது. இந்த மாதிரி சுகாதாரம் இல்லாம வித்துட்டு இருக்கிற இந்த சேரி ஜனங்களுக்கெல்லாம் என்ன நோய் சப்ளை பண்ற வேலை பாக்குறிய நீனு அப்படின்னு சுகாதார அதிகாரி சொல்றாரு. முனிமா சொல்லுது, சார் விட்டுரு சார், பொழைப்பு சார், என் பொழைப்பு சார், விட்டுரு சார். சாமானியனை கண்டாதான் அதிகாரம் நிமிர்ந்து நிற்குமே, வளைஞ்சு கொடுக்காது. அது வளைய வேண்டிய இடத்துல மட்டும்தான் வளையும். இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பொறுத்தளவுக்கு இந்த சேரிக்கே கலாரா பரவக்கு போகக்கூடிய ஒரு இடமா இந்த முனிமாவோட ஆப்பக்கடை தான் படுது. முனிமா சொல்லுது, சார் ஊராண்ட கேட்டுப்பாரு சார், என் கடை எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு கேட்டுப்பாரு சார், காலைல எம்மா ஜனம் வந்து வாங்கின்னு போது பாரு சார், என்ன சார் நீ இப்படி பண்றே சார்? சார் 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 சொல்லுங்க சார், கொட்டாதீங்க சார், விட்டு போங்க சார். பாவப்படுது. அவன் பார்க்கல, போயிடுறாரு. போனதுக்கப்புறம் கவுன்சிலர் கார்ல வராரு, ஸ்ரீமான் சுந்தரம். அவரு கார்ல வந்து இருக்கும்போது ஊர் மக்கள்லாம் ஒண்ணு கூடுது. சார் என்ன சார் நினைச்சுக்கிறீங்க? உங்களை நம்பி ஓட்டு போட்டதுக்கு இப்படிதான் நடக்குமா அப்படின்னு உடனே ஸ்ரீமான் சுந்தரம் காரை விட்டு இறங்கணுன்னே அவருக்கு அந்த மக்களுடைய வாடை தாங்கல. ஏன்னா அவன்லாம் வந்து உழைக்கக்கூடியவன். அவனுக்கு அன்றாடம் உழைப்புக்கே சோத்துக்கே வழி இல்லாத ஒரு காலகட்டம். இந்த பஞ்ச காலகட்டங்கள்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது இன்னைக்கு. அந்த மக்கள் கிட்ட உழைக்கிறதுக்கே சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. இந்த நேரத்தில் எங்க சென்ட்டு போட்டுக்கிட்டா வருவாங்க அவங்க? என்ன இல்லை வந்து வெளிநாட்டு பவுடர் வாங்கி போட்டுக்கிட்டு வருவாங்களா? செக் தள்ளி நில்லுங்க நாத்தம் முடிச்ச ஜனங்களா அப்படின்றார் ஸ்ரீமான். ஏன் சார் உன்னை நம்பி ஓட்டு போட்டதுக்கு நீ இப்படியும் பேசுவ இன்னமும் பேசுவ அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தர் சொல்றான். மினிமா ஏதோ சொல்லலாம்னு நினைக்கிறா, தொண்டை அடைக்குது. மினிமாவோட பையன் சபாதி அந்த நேரத்தில் வந்துட்டான். ஏன் சார் உங்களை நம்பி ஓட்டு போட்டதுக்கு, ஏன் சாமி உங்களை நம்பி ஓட்டு போட்டதுக்கு இதே எங்க கதியா? என்ன வந்து கார்பரேஷன்காரன் வந்து வாரின்னு போறான், ஏன் நாங்க மட்டும்தான் இந்த கால்ராவை பரப்பின்னு இருக்கிறோமா? இந்த சேரி ஜனங்களை பார்த்தாலே உங்களுக்கு என்ன இலகாரமா போச்சா அப்படின்றான். செக் முறை எச்சு பொறிக்க நாய அப்படின்ற ஸ்ரீமான் வாயிலிருந்து வார்த்தை. டிரைவர் கார் ஏடு கூடத்தை நோத்து அப்படின்னு கார்ல ஏறார். கார்ல ஏறி ஸ்ரீமான் புறப்பட்டதுக்கு அப்புறம் இந்த முனிமா பேசுது, கொள்ளையில போவ பாடையில போவ அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை திட்டிட்டு, இவனெல்லாம் ஒரு ஆளு, இவனெல்லாம் ஒரு இவன்ட்டு நம்பி இவனுக்கு ஓட்டு போட்டோம் பாரு, என்ன கெதியில போக போறான் பாரு, என்ன நடக்க போகுது பாரு,
அப்படின்னு இந்த அம்மா சொல்லிக்கினே இருக்கு. கொஞ்ச நாள்லயே கார்ப்பரேஷன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீமான் சுந்தரம் இப்போ எலெக்ஷனில் மறுபடியும் அந்த வார்டில் கவுன்சிலராக நிற்க போகிறாரு. சுந்தரம் அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்து நமக்காக ஓட்டு கேட்குறவனுக்கு ₹1 அவருக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிற சின்னம் பன்னி சின்னம். இந்த பன்னி சின்னத்துக்கு இப்போ அவர் ஓட்டு கேட்க போகிறார். அந்த பன்னி சின்னத்துக்கு ஓட்டு கேட்க போகும்போது கூட போகிறது கூட்டத்துக்கு ஆள் வேணும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இவர் சீப்போட எச்சி பொறிக்கு நாய அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களை திட்டினார் இல்லையா, இவருக்கு இந்த ஓட்டும் வேணும். அவர் சொல்றார் டிரைவர்கிட்ட, இந்த சேரி ஓட்டும் நம்ம இருந்தாதடா ஜெயிக்க முடியும். மக்கள்கிட்ட போய் பேசுறாரு, ஜாதி மதம்லாம் பார்க்காதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நல்லது செய்வேன்றாரு. முனியம்மா பார்க்கறா, என்ன நல்லது செய்ய போறாருன்னா ₹1 கொடுக்க போறாரு கூட்டத்துக்கு போனா. முனியம்மா சொல்லுது சபாதிட்ட, சபாதி இருந்தாலும் நல்ல மனுஷன் தான்டா, போடா ₹1 கொடுக்க போடா அவர் கூடன்னு. யாரு அவங்க எப்படியா அப்படின்றான் சபாபதி. ஏய் அப்படிலாம் சொல்லாதடா, போனா ₹1 தர்றாராம் போடா அப்படின்னோடனே, அப்படியா சொல்ற, கிளம்பிட்டோம் போ பாக்குறான் சாரை போய் இப்போ உடனே பாக்குறான் ஐயாவை அப்படின்ட்டு கிளம்பிட்டான் இந்த எச்சி பொறிக்கு சுந்தரம். பாருங்க, இப்பதான் அவரை திட்டினா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதையுமே செய்ய மாட்டேற, போக மாட்டேற, வரமாட்டேன்னா ₹1 ஓட ஆரம்பிச்சிட்டான் அவரு பின்னாடி. இது ஏழைகளுடைய ஒரு நிலை. இவன் போனதுக்கப்புறம் இந்த அம்மா சரி இப்படியாவது பையன் சம்பாதிக்கட்டுமேன்னு நினைக்குது. போயிட்டு அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்க பன்றி சின்னத்துக்கு ஓட்டு கேட்குறான். ஆனால் ஓட்டு கேட்குற சின்னம் உண்மையான சின்னம் பன்றி சின்னம் இல்லை, அது ₹1 சின்னம். ஏன்னா ₹1 எல்லாரையும் இங்கே விலைக்கு வாங்க போகிறாங்க. இப்போ இந்த எச்சி பொறிக்கு சபாபதி இந்த ஓட்டு பொறிக்கு சுந்தரத்துக்கு ஓட்டு கேட்க போறார். இங்க பாரு, நாம என்ன பார்த்தோம், நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பொறுக்கின்னா பொம்பளை பொறுக்கி, அந்த எச்சு பொறுக்கி, ஊர் பொறுக்கி, தெரு பொறுக்கி, குப்பை பொறுக்கின்னு பார்த்தோம். இல்ல, சுந்தரமும் சீமானா இருந்தாலும் அவரும் ஒரு பொறுக்கி தான். அவரு இப்ப ஓட்ட பொறுக்க போறாரு. இப்படியாக இந்த கதையை ஜெயகாந்தன் அவர்கள் முடிக்கிறார். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வகையான வியாதி. நம்ம ராசாக்கண்ணுக்கு இது ஒரு பயங்கரமான வியாதி. இந்த வியாதி சனிக்கிழமை அன்னைக்கு தான் வரும். வாரம் வாரம் சனிக்கிழமை வரும். காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உக்குரம் அடைஞ்சு சாயந்தரம் முழு உச்சத்தில் இருக்கும் அந்த வியாதி. சாயந்தரத்துக்கு மேலே அது கோர தாண்டவம் ஆடும். அதுக்கப்புறம் அது தன்னால் சரியாக போயிடும். இது தனி ரகமாக இருந்தாலும் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வியாதி தான். ஆமாங்க, சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதைகளில் சலிப்பு என்ற சிறுகதையினை இன்று நாம் கேட்கப் போகிறோம். அதில் வர ராசாக்கண்ணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், அது ஒரு அற்புதமான வியாதி, இன்பமான வியாதி, பயங்கரமான வியாதி. எல்லாருக்கும் சம்பளத்தினால் அன்னைக்கு வரக்கூடிய அதே வியாதி தான். ஆமாம், ராசாக்கண்ணுக்கு சனிக்கிழமை தான் சம்பளம் நாள். அன்னைக்கு அவருக்கு ஒரு வினோதமான வியாதி வரும். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஜரூராக ஒரு வேலைக்கு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கும்போது வெத்தலை கடைக்காரன் பார்த்து கேட்பான், என்னப்பா பாக்கி ரொம்ப நாள் நிற்கிது, எப்போதான் தருவ, இப்படியே டபாச்சிக்கினே இருக்கிறியே, என்ன நீனா, நான் உன்கிட்ட காசு தராமல் எங்கே போக போகிறேன், நான் சாயந்தரம் சம்பளம், காலைல புடி உன் காசை, முதல்ல உன்னை பைசல் பண்ணிட்டு தான் மறுவேலை நைனா அப்படின்ட்டு ஜோராக நடைய கட்டுவான் ராசாக்கண்ணு. போய்கிட்டே இருப்பான். அப்போதான் அப்பக்கார ஆயா கேட்கும், ஏய் ராசாக்கண்ணு, என்னடா மறைஞ்சு மறைஞ்சு போகிறவன், டேய் இந்த கேவியை ஏமாத்திடலான்னு பார்க்குறியாடா, யார்கிட்ட டபாயிச்சுன்னுங்கிற, ஒழுங்கு மரியாதையாக காசை வை. என்ன ₹4 சும்மாவா வருது காசு, கேவி ஒன்றும் கத்தாத, சும்மா கடை, எல்லாம் வந்துடும். இன்னைக்கு சாயந்தரம் சம்பளம், நாளைக்கு ₹2 கொடுத்துட்றேன், அடுத்த வாரம் சம்பளம் வாங்கி ₹2 கொடுத்துட்றேன், உன் கணக்கு பைசல் பண்ணிடுறேன் போ. அப்படியே நடைய கட்டினா ராசாக்கண்ணு சோப்பு கம்பெனி வேலைக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறான். போய்கிட்டே இருக்கிறவன் பேண்ட்டு காலில் கிழிச்சல், கால் நடக்கும்போது தடுக்குது. சட்டையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிழிச்சல். இதோட போயிட்டு இருக்கிறான்.
அவனோட சக தொழிலாளி பார்க்கறான். டேய் என்னடா இம்மா நேரம் லேட்டு, அதுவும் அந்த சினிமா போஸ்டே பார்த்துட்டு இருக்கிற அப்படின்றான். ராசா கண்ணு சொல்றான், டேய் மலையாளத்துக்காரிங்க தான்டா இங்கே இருக்கிற ஆளுங்களே செக் அப்படின்றான். அவனே ராசா கண்ணு ஃப்ரெண்டு, டேய் போதுண்டா போட வாடா வேலையை பார்ப்போம் வாடா, இது வாடா சோறு போட போகுது நமக்கு வாடா விட்டு வாடா அப்படின்றான். போனான். என்னைக்கும் இல்லாம ஜோரா போயிட்டே இருக்கும்போது, டேய் ஒரு 4 அண்ணா இருந்தா கூட ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறான். டேய் நான் இப்பதானே டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், ஒரு 1.5 இருக்குது, வேணுமா உனக்கு அப்படின்றான். குர்ரான்னு 1.5 வாங்கின்னு போறான். பீடி வாங்கிக்கிட்டு பீடியை நல்லா வச்சுக்கிட்டு போறாரு. வேலைக்கு போயிட்டா ஜோரா நடக்குது வேலை. அன்னைக்கு சாயந்தரம் மணி 5 ஆச்சு. மேனேஜர் சம்பளம் கொடுக்க போறாரு. ஆமாங்க, மாச சம்பளம் இல்லை, வார சம்பளம். மாச சம்பளத்துலேருந்து வார சம்பளம் போனதும், இந்த வார சம்பளம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனஸ் ஆனதும் அப்படின்னு நிறைய நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆமாம், வார சம்பளம் வாங்கக்கூடியவர் தான் ராசா கண்ணு. சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 5000 10,000 1950களில் அவரோட சம்பளம் 3 ரூபா. இந்த 3 ரூபாயை வச்சுக்கிட்டு தான் வெத்தலைக்காருக்கு காசு கொடுக்க போறாரு, அப்பக்கார ஆயாவுக்கு காசு கொடுக்க போறாரு, வார செலவுக்கும் காசு வச்சுக்க போறாரு ராசா கண்ணு. 3 ரூபா சம்பளம். மேனேஜர் ராசா கண்ணுன்னு கூட்ட உடனே ஓடுறார். ஏன்னா லைன்ல நிக்கிறதே அவர் தான் முதல் ஆளு. போறாரு, போய் வாங்கிட்டு சம்பளத்தை வாங்குறாரு. வாங்கிட்டு சார் தேங்க்யூ சார் அப்படின்ட்டு சலாம் வச்சுட்டு கிளம்புறான். கிளம்பி போனா பசிக்குது. ஒரு பாய் ஹோட்டலு, கறிக்கடை போய் உட்காந்துட்டு பார்க்குறான், என்ன இருக்கு சாப்பிட. அவர் சொல்றார், பிரியாணி இருக்குது, அப்புறம் பரோட்டா இருக்குது. சரி ஒரு 1/2 பிளேட் பிரியாணின்னு சொல்லிட்டு போய் கை கழுவிட்டு மூஞ்செல்லாம் தொடச்சிக்கிட்டு வந்து உட்காராரு. என்னையா என்ன எம்மா நேரமாவது பிரியாணி சொல்லி இன்னும் பிரியாணியை காணோம். பிரியாணி எடுத்துன்னு வந்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஓடுது. பாட்டை கேட்டுக்கிட்டே அவர் பாட்டை மனசுக்குள்ளே பாடிக்கிட்டு பிரியாணி நல்லா சாப்பிட்டு கை கழுவும்போது, சே இன்னும் பிரியாணியில் பீஸு சரியில்லை, கறி அது மாறமாட்டா இருக்குது, ஒரு டீ சொல்ப்பா அப்படின்றார். டீயை குடிச்சிட்டு ராசா கண்ணு கல்லாகில் போய் நிற்கிறார். 13 அணா காசை சில்லறையை எடுத்து போட்டு போயிட்டே நடைய கட்டுறார். போனால் காலேஜ் பெண்களை பார்த்தோன்னே ராசா கண்ணுக்கு நோட்டம் அவங்க மேலே போகுது. அவங்க பின்னாடியே போய் அவங்க ஏறுற பஸ்லேயே ஏறுறாரு. ராசா கண்ணுக்கு கட்ட கையில் தோள்பட்டையில் ஒரு கிழிச்சல் இருக்கு, 4 அங்குலத்துக்கு. அந்த கிழிச்சலை அப்பப்போ எடுத்து மறைச்சிக்கிட்டே இருந்தான். ஆனால் அது அப்பப்போ விலகி உடம்பு தெரியுது. இதை பார்த்து இந்த காலேஜ் குமரிகள் எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசி சிரிச்சுக்கிட்டே அவனை நக்கல் பண்ணிக்கிட்டே பஸ் ஏறுறாங்க. இவனும் அதே பஸ்ஸில் ஏறுறான். பஸ்ஸு ட்ரிப்ளிகேன் வரைக்கும் போகுது. ஏன்டா வழியில் இறங்கினு, எந்த பொண்ணு எங்கே இறங்குன்னு எவனுக்கு தெரியும். எட்ரா ட்ரிப்ளிகேனுக்கு டிக்கெட் ட்ரிப்ளிகேன் வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். இந்த ராசா கண்ணு பஸ்ஸு போயிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணுங்க மாதிரி இவனை பற்றி ஏதோ இங்கிலீஷில் சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகுதுங்க. ஒரு பொண்ணு வெளிப்படையாக சிரிக்க முடியாமல் இன்னொரு பொண்ணு மூஞ்ச மறைச்சிக்கிட்டு சிரிக்கிறா. இங்கிலீஷ் புரிஞ்ச கணவான்களும் அங்கே சிரிக்கிறாங்க. இவனுக்கா கோவம் உச்சந்தலைக்கு ஏறுது. என்னடா இது, நம்மளை பார்த்து இப்படி டபாய்ச்சிக்கின்னு சிரிச்சுக்கின்னு வராங்களேன்ட்டு. இருக்கட்டும். அந்த நேரம் பார்த்து ஒரு ஜென்டில்மேன் ஒருத்தர் ஏறாரு, சோக்காலி. சே என்னம்மா சட்டை போட்டுக்கிறான் பாரு, இந்த மாதிரி ஒரு பேண்ட் சட்டை எடுத்து வச்சிடக்கூடாதா? ராசா கண்ணுக்கு ஒரு ஏக்கம். அப்போ அந்த ஆள் ஏறினோடனே அவனுக்கும் அந்த பொண்ணுங்க சொல்கிறத பார்த்த சிரிப்பு வருது. பெருசா ஃபர்ஸ்ட் ஆளுங்க இங்கிலீஷு செக் டூ அப்படின்றான் ராசா கண்ணு. அந்த துப்பும்போது இந்த ஏறின ஜென்டில்மேன் சொல்றாரு, இடியட் பார்த்து துப்புடா டேய், மேலே பற்று போகுது. வந்தது ராசா கண்ணுக்கு கோவம். ஏற்கனவே எங்கெங்க இருக்கிற கோவத்தையே கொண்டு வந்து இறக்கனா அவன் மூஞ்சில ஒரு 4 குத்தா விட்டான். ஒரு 4 குத்து அவன் வாயெல்லாம் குழம்பிடுச்சு. என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்கு, இடியட்டாம்ல இடியட்டு. இந்த நேரத்தில் தான் ஜெயகாந்தன் அவர்கள் ஒன்று சொல்றாரு, அடிச்சவன் பக்கம் பரிந்து பேசுறது மெட்ராஸோட ஒரு பழக்கமா. ஏன்னா இவன் வலுவாயிட்டான். இப்ப எல்லாம் ராசா கண்ணுக்கு சொல்றாங்க, என்னப்பா எடுத்த வார்த்தைக்கு இடியட் சொல்லிட்ட அப்படின்ட்டு. கோவம் ராசா கண்ணுக்கு
இடியட்டுன்னு சொன்ன இவர் மேலே கிடையாது, அந்த பொண்ணுங்க மேலே, தன்னோட வறுமை மேலே. ராசா கண்ணு அடுத்த பஸ் ஸ்டாப்பில் ஹோல்டான்னு சொல்லிட்டு இறங்கிடுறான். இறங்கி ராசா கண்ணு வீட்டை நோக்கி போகிறான். வீட்டில் அவனுக்குன்னு இருக்கிறது அம்மா தான். அவங்க அம்மாவுக்கு அவனுக்கு என்ன அப்படி ஒரு பாச பிணைப்பு? ஒன்றும் இல்லை. அவங்க அம்மா கூலி வேலைக்கு போயிட்டு அது ஒரு நாளைக்கு காலனாவோ அரையனாவோ அவங்க அம்மா சம்பாதிக்கும். இவனும் வார வேலைக்கு போகிறான். இது போல் கம்பெனி, சோப்பு கம்பெனிக்கு வேலை போயிட்டு வரான். சனிக்கிழமை முடிஞ்சு போச்சு. ராசா கண்ணுனுடைய வியாதியே உக்கரமாயி இறங்கி போச்சு. ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை. ராசா கண்ணு அம்மா எழுப்புறாங்க. டேய் என்னடா லேட்டாகுது, வேலைக்கு கிளம்பலையான்ட்டு. வேலையா வேலை? சரி, 3 ரூபா சம்பளம் வாரத்துக்கு, இதெல்லாம் ஒரு வேலை, இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சலிச்சுக்கிறான். சலிப்பு ஏற்படுது. இந்த சலிப்போடு கிளம்பி லேட்டாக போகிறான் கம்பெனிக்கு. லேட்டாக போய் சேர்ந்தா மேனேஜர் பார்த்து கேட்குற, என்னடா 9 மணிக்கு வர ஆள் 9:30க்கு வர? சரிதான் விடுதா சார், வர வழியில் லேட் ஆகிடுச்சு அப்படின்றான். சரிடா போய் சலிச்சிக்காம போய் வேலை பாடுற. ஆமாங்க, இந்த காசு வெறும் 3 ரூபா காசு. சும்மா இந்த 3 ரூபா காசு பிச்சை காசு. இந்த காசுக்கு தான் வாரம் பூரா மறுபடியும் இந்த ராசா கண்ணு உழைக்க போகிறான். வெள்ளிக்கிழமை வரைக்கும் உழைச்சானா அவனுக்கு சனிக்கிழமை இன்னைக்கு சாயந்தரம் கிடைக்க போகிறது 3 ரூபா காசு. அவனுக்கு திங்கக்கிழமானா சலிப்பு வராமல் என்னதான் செய்யும்? திங்கக்கிழமானா சலிப்பு வராதவன் உண்டா? அதுவும் ராசா கண்ணு மாதிரி இந்த அடிமட்ட கூலியில் இருக்கக்கூடிய, இந்த வாய்க்கும் வயிற்றுக்கும் எட்டாத வேலையை செய்யக்கூடிய அடிமட்ட தொழிலாளிகளுக்கு சலிப்பு வராமல் என்னதாங்க செய்யும்? சலிப்பு வரதானே செய்யும். நாமும் இந்த பரந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ வகையான மனுஷங்களை நாம் இது வரைக்கும் சந்திச்சிருப்போம். ஆனால் நாம் எந்த மனிதர்களையும் இது வரைக்கும் முழுசாக புரிஞ்சிக்கினதும் இல்லை, புரிஞ்சிக்க போகிறதும் இல்லை. இந்த உலகம் எப்படி நடக்குதுன்னு நமக்கே தெரியல. எதை பாராட்டும், எதை பாராட்டாது, எதுக்கு ஏசும், எதுக்கு ஏசாது, எதை ஏற்றுக்கும், எதை ஏற்றுக்காது, எதையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இந்த சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்களில் வரும் இந்த பித்துக்குழி என்ற கதை போலதான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. வாங்க கதைக்குள்ளே போகும். அதாவது சென்னையில் வழக்கமான ஒரு வியாதியோட தான். அதாவது சினிமாவில் போனால் எப்படியாவது நாம் முன்னேறிடலாம், நல்ல செல்வ செழிப்போட வந்துடலாம், நமக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லா எழுத தெரிஞ்ச, உண்மையிலுமே நல்ல ஒரு வாசகனாக இருந்து நல்ல ஒரு எழுத்தாளனாக தன்னுடைய எழுத்துக்களை திறம்பட எழுதக்கூடிய உண்மையான ஒரு எழுத்தாளன், அவனுக்குள்ள ஒரு கர்வம் இருக்கத்தானே செய்யும். ஆமாம், எந்த தொழிலையும் அந்த தொழில்காரன், அந்த தொழில் நுணுக்கத்தை தெரிஞ்சவனுக்கு என்னைக்குமே ஒரு கர்வம் இருக்கத்தானே செய்யும். அப்படித்தான் அந்த எழுத்தாளருக்கும் கர்வம் இருந்தது. அவர் மட்டுமா அந்த ரூம்ல இருந்தாரு? 6-8 ரூம்ல வாடகை கூட கொடுக்க முடியாம, ஹவுஸ் ஓனருக்கு தெரியாம வெளியில போறதும் வர்றதுமா இருக்கக்கூடிய நிலைமையில அவரோட சேர்ந்து ஒரு நண்பரும் இருக்காரு. 2 பேரும் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன விவாதம்? நாளைக்கு அந்த ப்ரொடியூசர் புருஷோத்தம ராவை பார்த்து கதை சொல்லலாமா வேணாமா? சிறப்பான நாவல் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. அந்த நாவல் கையில் இருக்கு, அதை போய் நாம் சொல்லணும். 2 பேருக்குள்ள விவாதம். சரி போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது கதை சுருக்கத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா பெரிய ப்ரொடியூசர்கள் முழு கதையும் கேட்க மாட்டாங்க, முதல்ல கதை சுருக்கம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அவர்கிட்ட போகிறாங்க. ப்ரொடியூசர் புருஷோத்தம ராவ் அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே போயாச்சு. ப்ரொடியூசர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. அவர் எதில் பிஸியாக இருக்காரு? 555 சிகரெட் பற்ற வச்சு அந்த புகையை ஊதுறதுல பிஸியாக இருக்கிறாரு. அவருக்கு நேராக ஃபேன் ஓடிட்டுருக்கு. அந்த காலத்தில் ஃபேன் ஓடினாலே ஒரு பெரிய விஷயந்தான் ஒரு இடத்துல. அந்த இடத்துல போயிட்டு தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் தெலுங்குக்கார். அவருக்கு சென்னை தமிழும் தெரியாது, திருநெல்வேலி தமிழும் தெரியாது, மதுரை தமிழும் தெரியாது, சங்கத்தமிழும் தெரியாது. ஒரு தெலுங்கு கலந்த ஆங்கிலம் கலந்த ஒரு தமிழ் தான் அவருக்கு தெரியும். சொல்லுங்க மிஸ்டர், ஷார்ட்டாக சொல்லுங்க, உங்களுடைய ஸ்டோரியை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்க, எழுதிட்டு வந்திருக்கிறீங்களா கேட்குறார் ப்ரொடியூசர். ஐயா இருக்குங்க, சொல்லுங்க கேட்டுக்கிட்டே இருக்கார்.
அப்போ 2 பெல் அடிக்கிறார். அவரோட உதவியாளர் உள்ள வர்றார். என்னங்கய்யான்றாரு. 2 காப்பி. சரிப்பா 3 காப்பி எடுத்துட்டு வாப்பா அப்படின்றார். 3 காப்பி. எங்களுக்கு காஃபிலாம் வேணாங்க அப்படின்ட்டு கதையை சொல்கிறத நிறுத்துறாரு. இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாரு. இவர் கொஞ்ச நேரம் நிறுத்துறார். இவர் கவனிப்பாரா அப்படின்ட்டு பார்த்தா இவர் ஒரு வண்ண படம் போட்ட நாளேடு அந்த மேகசைனை புரட்டிட்டு இருக்கிறாரு. அதில் உள்ள அழகிகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கா கதை சொல்ல இதுக்கு மேலே விருப்பம் இல்லை. ஏன்னா இவருக்கு கோபம் தலைக்கேறுது. ஏன்னா உண்மையான ஒரு கலைஞனாச்சே, உண்மையான ஒரு எழுத்தாளனாச்சே, உண்மையான திறமை உள்ளவனாச்சே கோபம் வராமல் இருக்குமா? கோபம் வரத்தான் செய்யுது. அதுக்கு மேலே ப்ரொடியூசர் தன்னோட காலை தூக்கி ஷூவோட தூக்கி டேபிள் மேலே வச்சாரு. இவங்க மூஞ்சிக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் ஓரமாக தான். இருந்தாலும் நண்பருக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருக்குது. 2 பேர் கதை சுருக்கத்தை சொல்கிறாங்க. மிஸ்டர், ஏதோ நீங்கள் சொன்னது சுமாராக இருக்குது. இருந்தாலும் இது சினிமாவுக்கெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே. சரி, ஐ வில் கிவ் யூ யர் நெக்ஸ்ட் சான்ஸ் அப்படின்றார். யூ கிவ் யுவர் அட்ரஸ் ஹியர் அப்படின்றார். முகவரியை கொடுத்துட்டு 2 பேரும் ஏஞ்சி போகிறாங்க. போகும்போது வீட்டுக்கு போனால் ஹவுஸ் ஓனருக்கு தெரியாமல் போனோம், ஏன்னா வாடகை பாக்கி இருக்குது. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த நபர் ஒருத்தர் இருக்கிறாரு. தன்னைத்தானே எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அந்த நபர். இவங்க அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, பித்துக்குழி. அவர் பேர் ராமதாஸ். 2த்தையும் சேர்த்து சொன்னால் பித்துக்குழி ராமதாஸ். அவர் அந்த இவங்க கிட்ட வந்து நானும் எழுதியிருக்கிறேன், நாவல் எழுதியிருக்கிறேன், கதை எழுதியிருக்கிறேன்னு சொல்லுவார். இவங்களாலையும் அவரை தவிர்க்கவும் முடியல, சேர்த்துக்கவும் முடியல, விடவும் முடியல, தொடவும் முடியல. என்ன பண்ணுறது, சரி பொறுத்துக்கோமே அப்படின்னு பொறுத்துக்கிட்டு அவர் ஒரு காமெடி பீஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் நான் எழுதிட்டேன், கதை எழுதிட்டேன், நாவல் எழுதிட்டேன்னு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். எதையோ படித்து காட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் அதை விட இன்னைக்கு ஒரு படித்து காமிச்சார் பாருங்க, அதுதான் வந்து சரியானது. ஐயா, இந்த வசனத்தை கவனிங்க. கைப்பிடித்த நாளிலிருந்து கண்ணீர் விட்ட வாழ்க்கைதானே கணவனிடம் களிப்பு கண்டேனோ? இல்லை இல்லை, வாழ்வில் புளிப்பு தானே கண்டேன். எத்தனை விதமான புளிப்புகள்! வறுமை சுளிப்பில் வண்ணமணி குழந்தையை வாரி கொடுத்து வாழ கிடந்த இந்த வனிதையை பார் சமூகமே, பார். சரிந்து போன ஏ சமூகமே, உளுத்து போன ஏ உலகமே, கட்டிய மனைவியை நற்றாட்டில் தள்ளும் கட்டழகனை பார், தீர்ப்பு கூறு. இப்படி படிச்சுக்கிட்டே போறாரு. உடனே சபாஷ்னு 2 பேர் கை தட்டுறாங்க. சூப்பருங்க. இந்த ப்ரொடியூசர் புருஷோத்தம ராவுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு வித்தியாசமான ஒரு சிறந்த கதை தேவைப்படுது. நீங்க நாளைக்கே அவரை போய் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் சார் நாளைக்கே வா? ஆமா, நாளைக்கே தான். நாளைக்கே நீங்க உடனே என்ன பண்றீங்க, போய் பாக்குறீங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சான்ஸ் கொடுப்பாருன்றாரு. இவரும் அவரோட ஒரு இதுல போயிட்டு ஆசையில போறாரு. இவங்க நினைச்சுக்கிறாங்க குட்டு பாடுறதான் குட்டு பாடுறாரு, மோதிர கையால போய் குட்டு பாடட்டுமே அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் நைட்டு சாப்பாடு இல்லை. ஏற்கனவே அமுதவல்லி அப்படின்ற பத்திரிகைக்கு கவிதை எழுதியிருந்தாங்க. அதுக்கு சன்மான பணம் வந்தது. அந்த பணமும் வீட்டு ஓனர் வாங்கிட்டாரு, வாடகை பாக்கியை கழிச்சுக்கிட்டாரு. இந்த அமுதவல்லின்னும் போது அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த பித்துக்குழி ராமதாஸ் வந்து அமுதவல்லி பத்திரிகைக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை கூட சொந்த கவிதை இல்லையா, அது ஒரு திருட்டு கவிதையும் ஏற்கனவே வேற ஒரு இடத்துல எழுதுனது இவர் காப்பி அடிச்சு எழுதி அனுப்பியிருக்கிறார். அதையும் அந்த அமுதவல்லி ஆசிரியர் சொல்லியிருக்கிறாங்க இந்த எழுத்தாளர்கிட்ட. இவர் போறார். இவர் போயிட்டு தன்னுடைய கதையை அந்த ப்ரொடியூசருக்கு சொல்றார். கதையை சொல்லி முடிச்சுட்டு வரார் கார்ல. மறுநாள் வந்து பார்த்தா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, கார்ல வந்து இறங்குறாருன்னு பார்த்தா என் கதை ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ப்ரொடியூசர் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அதுல தான் கார்ல வந்தேன், ஷூட்டிங் அடுத்த மாசமேன்னு சொல்லிட்டாரு. இப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது உலகம், நம்ம எவ்வளோ அருமையான ஒரு எழுத்து வச்சிருந்தோம், கதை வச்சிருந்தோம், இந்த ஆள் என்னத்தையே கிரிக்கின்னு போனா இவரெல்லாம் வந்து இப்போ செலக்ட் ஆயிட்டாரு, நம்ம கதை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்களே, இது என்னடா ஒரு உலகம், இந்த உலகமே ஒரு பித்துக்குழி உலகம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இவரு ராமதாஸ் சிரிக்கிறார். அவரோட பர்சில் இருக்கிற பணமும் சிரிக்குது. இவங்களால சிரிக்கவா முடியும், இல்லை அழதான் முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. இது ஒரு
பித்துக்குழி உலகம். இந்த பித்துக்குழி உலகத்துல நாம யார் எப்படி நடந்துக்குவாங்க, எதை ஏத்துக்குவாங்க, எதை ஏத்துக்க மாட்டாங்க, நம்மளால கண்டிப்பா புரிஞ்சிக்கவே முடியாது. தமிழகத்தில் தமிழர்கள் பிழைக்கவா வழி இல்லை? ஏதேதோ ஊரிலிருந்து வடக்கிருந்து வந்து இங்கே பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கா வழி இல்லாமல் போனது? ஆம், நமக்கும் வழி இல்லாமல் போனதுதான் ஒரு காலத்தில். அது கிட்டத்தட்ட 1950களில் இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்தில் தமிழகம் அவ்வளவு வளமான ஒரு மாநிலமாக இருந்ததில்லை. அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வினை கற்பனை சித்திரமாக பிழைப்பு என்ற கதையாக ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியுள்ளார். சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்களின் கதைகளில் பிழைப்பு என்ற கதையினை நாம் இன்று கேட்கவிருக்கிறோம். அந்த கடல் கருங்கடல். ஏன் கருங்கடல்? நீலக்கடல் இல்லையா? இல்லை, அந்த இருள் நேரத்தில் அது கருங்கடல் தான். அந்த கருங்கடலில் அலைகளுக்கு நடுவில் 2 படகோட்டிகள் இருக்கிறாங்க. அதுக்கு இடையில் 5 நபர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தவன் மட்டும் நல்லா கொழு கொழுன்னு வைர கம்மல் போட்டுட்ருக்கான். அந்த இருட்டில் கூட அவனோட கம்மல் மட்டும் மின்னுக்கிட்டு இருக்கு. கம்மல் எல்லாம் கடுக்கன், அது மின்னுட்டு இருக்கு. பட்டு அங்கவஸ்திரம் அணிஞ்சிருக்கிறான். அவன் 4 பிரயாணிகளை கூட்டுட்டு வந்திருக்கிறான். அலை இப்போ கரையை நெருங்க நெருங்க அலை வந்து வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. அதில் ஒருத்தர் மோதிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் யாராவது வாய் திறந்து எதையாவது பேச வேணும். ஆனால் துக்கம் அவங்க தொண்டையை அடைக்குது. அவங்க பார்வை எல்லாம் தாய்நாட்டை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி இருக்குது. அந்த தோணி இலங்கையை நோக்கி பஞ்சம் பொழைக்க போய்கிட்டு இருக்கு. 4 பேரை இறக்கி விட்டுட்டு வர. அந்த 4 பேரும் இறங்க வேண்டிய கரை இன்னும் 5 நிமிடத்தில் வந்துடும். ஆனால் அதுக்குள்ளே கரையிலேருந்து 4-5 டார்ச் லைட் வெளிச்சம் சுற்றி டார்ச் அடிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் கீழே படுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த பட்டு அங்கவஸ்திரம் அணிந்து வந்த கங்காணி. எல்லாம் கீழே அமைதியாக படுத்துக்கிறாங்க. இவர் மட்டும் தலையை நிமிர்ந்து பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் சென்று ஒரு லைட்டு மட்டும் அந்த படகை நோக்கி அடிச்சுக்கிட்டே இருக்குது. எல்லாம் கீழே இறங்குங்க, கரை வந்துட்டோம், இடுப்பளவு தண்ணி தான் இருக்கும் இங்கே, நீங்கள் அப்படியே நடந்தே போயிடலாம் கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டு அங்கவஸ்திரம் அணிந்த மனிதர் சொல்கிறாரு. அவர் பேச்சை நம்பி ஒவ்வொருத்தராக கீழே இறங்குறாங்க. கடைசியாக 4ஆவதாக ஒரு இளைஞன் இறங்குறான். இறங்கி பார்க்குறான். அட பாவி, இடுப்பளவு தண்ணியாடா இது, தலைக்கு மேலே அதுக்கும் மேலே ஆழம், நடுக்கடல் மாதிரி இருக்கேடா, அட பாவி இங்கேயாடா இறக்கி விட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த படகுலேருந்து அவன் கையை எடுக்காமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அந்த கங்காணி படகுலேருந்து இவன் கையை தள்ளி விட்டுட்டு திரும்புகிறார். இவனால் முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமாக நீந்துறான் கரையை நோக்கி. நீந்தும் போது அவனுக்கு நினைவு தாய் தமிழ்நாட்டை நோக்கி, அவனுடைய நினைவு இந்த பாரத தேசத்திலே தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய தமிழகத்தை நோக்கி அவனுடைய நினைப்பெல்லாம் போகுது. தமிழகத்தில் பிழைக்க வழி இல்லை. திருமணமான கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு மனைவி கர்ப்பமாயிடுறாங்க. ஆனால் அவனோட வேலை போயிடுது. இந்த சூழ்நிலை எப்படா பிழைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த கங்காணி வராரு. பட்டு அங்கவஸ்திரம் அணிந்த வைர கடுக்கன் போட்ட கங்காணி வராரு. அடப்பாவி, இப்படியே இருந்து எத்தனை நாள்டா பஞ்சம் பிழைக்க வழி இல்லாமல் நீ வந்து பொழப்புக்கு வழி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் சாவ போகிற. கள்ளத்தோணி ஏறி சிலோனுக்கு போனினா லட்சமாக சம்பாதிக்கலாம்டா. கையில் காலனா துட்டு இல்லாமல் போனவெல்லாம் 1 வருஷத்தில் லட்சாதிபதி ஆயிட்டான்டா. இப்படியே எவ்வளோ நாளைக்குடா உட்காந்துட்டு இருக்க போறீங்கன்றாரு. இவனுக்கு கஞ்சோ கூழோ சாமி, குடும்பத்தோடு இருந்து குடிச்சிட்டு போகிறேன்றான். இப்படியே இருங்கடா, நீங்கள்லாம் இப்படி பேசியே தாண்டா பிழைக்காமல் போயிட்டீங்க, உருப்படாமல் போயிட்டீங்க. சிலோன் எவ்வளோ வளமாக இருக்குது தெரியுமா? அன்றைய இலங்கையினுடைய வளத்தை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி இந்த கதையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா இலங்கையிலேருந்து தான் கள்ளத்தோணி ஏறி பழப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இங்கேருந்து பழப்பு தேடி போன ஒரு பஞ்ச காலம் அது. அந்த காலத்தை இந்த கதையில் நம்ம கண் முன்னாடி கொண்டு வராரு ஜெயகாந்தன் அவர்கள். அட பாவி, வாடா பிழைக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 20 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் பொண்டாட்டி சொல்கிறா, வேணாங்க, நான் நேர மாதமாக இருக்கிறேன், புள்ள பிறந்தா இதான் உன் அப்பன்னு எந்த மூஞ்சை நான் கொண்டு போய் காட்டுவேன், ஏண்டி இப்படிலாம் பேசுகிற, பிள்ளைக்கு விதவிதமாக சிலோன்லேருந்து சில்க்கு சட்டை அனுப்புகிறேன், உனக்கு அப்பப்போ பணம் அனுப்புகிறேன், வரும்போது உனக்கு தேவையான நகையெல்லாம் போட்டு வாங்கிட்டு வரேன், நீ அப்போ பார்க்கறதுக்கு மகாராணி மாதிரி இருப்பன்றார்.
நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க போங்க அப்படின்ட்டு அவள் அழுதுட்டுருக்குறாள். அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுத்து அவளை ஆறுதல் படுத்துகிறான். அதோட அவங்களும் இவனோட பேச்சை கேட்டுட்டு சரி ஏதோ பொழப்பு தேடி புருஷன் போகிறாரு, நல்லபடியாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கிழிஞ்ச பாயில் அந்த மண் தரையில் படுத்துட்டு இருக்கும்போது அவன் புருஷன் வரான். நல்ல உடை அணிந்து தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு அவளை பார்க்கறதுக்கு வந்துட்டுருக்குறான். வந்துட்டு அவளை பார்க்க போகிறான். பிள்ளைக்கு சட்டை நகை எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான். கண்ணு முழிச்சு பார்த்தா அத்தனையும் கனவு. மறுநாள் விடிஞ்சுது. கங்காணி வந்தார். 20 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு. வெள்ளிக்கிழமை கள்ளத்தோணி புறப்படுது, தயாராரு, உன் கூட சேர்ந்து இன்னும் 3 ஆளுங்க வராங்கன்னாரு. கள்ளத்தோணி கிளம்புச்சு. கிளம்பி இவனை நம்பி வந்ததுனால அங்கே இப்படி இறக்கி விட்டுட்டான். இந்த நினைப்போட இவன் இந்த கரையை நோக்கி நீந்துறான். நீந்தும்போது அட பாவி மனுஷா, இப்படி பாதியிலே இறக்கி விட்டுட்டேன்றதுக்குள்ளே மூக்கு வாயெல்லாம் தண்ணி ஏறுது. அந்த அளவுக்கு தான் அவனுக்கு நீச்சல் தெரியும். ஆனால் லங்கையில் இருக்கிற சிலோனில் இருக்கிற உண்மை வேற ஒரு விஷயம் என்னன்னா, அங்கே அங்கே லேபர் சட்டத்தை ஏமாற்றிட்டு, தொழிலாளர் சட்டத்தை ஏமாற்றிட்டு, வாரம் முழுக்க வேலை வாங்கிட்டு காக்காசு அரைக்காசு கூலி கொடுக்கறதுக்கும் சோத்து மட்டும் போட்டுட்டு அடிமையாக வச்சுருக்கிறதுக்கும் உள்ளூர்காரனை எதுவும் பண்ண முடியாது. வெளியூர்காரன் வந்துட்டானா அவனை இப்படியே அடிமையாகவே வச்சு வேலை வாங்கி உழைப்பை சுரண்டிக்கிட்டே இருக்கலாம். மீறி ஏதாவது பேசினானா இவன் திருட்டு கப்பலில் வந்தான், திருட்டு கள்ளத்தோணிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கடை முதலாளியே காட்டி கொடுத்துருவார். இவர்களை எல்லாரையும் தமிழ் மார்வாரின்றார். மார்வாரிகள்லாம் வடக்கிருந்து வந்து தமிழகத்தில் இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜெயகாந்தன் இங்கே இவர்களை தமிழ் மார்வாரி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாற்றி பிழைக்கிறார்கள். இங்கே இருக்கிற வறுமையை பயன்படுத்தி தமிழர்களை லங்கைக்கு வர வச்சு அங்கே இவங்களுடைய உழைப்பை சுருண்டி ஏமாற்றி பிழைக்கிறாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் தான் இவன் இந்த கள்ளத்தோணியில் போனான். கண் மூக்கு வாய் எல்லாம் இப்போ அவனுக்கு தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் அவனுக்கு என்ன செய்வது தெரியல. அவனோட சேர்ந்து மற்றவங்களும் கரையை நோக்கி நீந்துறாங்க. அலை வேகமாக அடிச்சிட்ருக்கு. பொழுது விடிஞ்சுது. விடிஞ்சு பார்த்தா கரையோரமாக 3 பணம் பேசிக்கிறாங்க. யாரோட பணம்? கள்ளத்தோணியிலேருந்து வந்து இறங்கனோட பணம். அதில் இந்த இளைஞனுடைய பிணமும் இருக்குது. இந்த பிணத்தை பார்க்குறாங்க. இவன் யாருன்னு தெரியாது, எவன் தெரியாது, இவனோட ஊரு தெரியாது, பேர் தெரியாது. இந்த பிணத்தை எங்கே அனுப்புறது? இதுதான் அன்னைக்கு பிழைக்க போனோன்னு நிறைய கதி. ஆனால் அவன் இனிமேட்டு அவன் தன்னுடைய மனைவியை நினச்சி வருந்த வேண்டியது இல்லை. குழந்தைக்கு சிலுக்கு சட்டை அனுப்ப முடியலையேன்னு நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை நினச்சும் இவனுக்கு இப்போ கவலை இல்லை. இவனுக்கு எந்த உணர்வுகளும் கிடையாது. அவன் இறந்து விட்டான். இப்படி ஒரு பழைப்பு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் பிழைக்க போனவனின் கதி. அவன் மனைவியை கேளுங்கள். தன் காதற் கணவன் பிழைக்கப் போயிருப்பதாக சொல்கிறாள். அவளுக்கு யார் உண்மையை சொல்கிறார்கள்? ஏன் சொல்ல வேண்டும்? தாலிச்சரட்டை தடவி பார்த்தாவது ஆறுதல் பெறட்டுமே. அவள் கணவன் பிழைக்கப் போயிருக்கிறானாம். பிழைக்க. ஐயோ ஆண்டவனே, அது என்ன பிழைப்போ? இப்படியாக இந்த கதையை பஞ்சம் பிழைக்கப் போனவனின் கதையை முடிக்கிறார் ஜெயகாந்தன் அவர்கள்.